வந்துட்டியா? உனக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுரா. என்ன நிலைமை? ஆனா அவ்வளவு கஷ்டத்தை உள்ள போட்டுக்கிட்டு எப்படா உன்னால இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியுது? எது நடிக்கிறனா? நீ வேணான்னு உன்னை ஒதுக்கி தள்ளுறவங்களுக்காக இப்படி மாஞ்சு மாஞ்சு வேலை பாக்குறீடா. உன் காதல அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ஒரு நிமிஷம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப ரெண்டு பேரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? நடிக்காதரா, எனக்கு எல்லாம் தெரியும். முன்ன மாதிரி இல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் ஒன்னா இருக்கோம்ல. உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. அப்படியே எல்லாத்தையும் மனசுல பூட்டி வச்சு உனக்கு ஏதாவது ஆயிட போதுடா, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்னும் பூட்டி வைக்கலையே. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நடிக்காதரா, எனக்கு எல்லாம் தெரியும். வள்ளி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. வள்ளி என்ன சொன்னா? நீ என்ன சொன்ன? நீ வயலின் வாசிக்கிறது பத்தாதுன்னு இவர்கிட்ட கொடுத்து இவரை வாசிக்க சொல்றியா? இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்சம் தேறி இருக்காரு, மறுபடியும் பிபி எடுத்து விட பாக்குறியா? போதும், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏண்டா உன் பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பா? ஓ, இப்பதான் அந்த எபிசோட்ல இருக்காங்களா இவங்க? நான் அண்ணன் கிட்ட சொல்லலன்னா வேற யார் சொல்லுவா? இதுக்குதான் இந்த வாசி வாசிக்கிறீங்களா? டேய் என்னடா? அத்த, அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் என் தெய்வ மச்சான் வெற்றி வந்தாருல, அவரே வீரா கிட்ட பேசி அவ கையாலேயே சுக்கு நூறா கிழிச்சு வீசிப்டா. இனி இந்த வீட்ல நோ டைவர்ஸ். நிஜமா வாடா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்கோர்ஸ். நானே இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து என் மச்சான் அனுப்பி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிடா மாறா, இப்ப சொல்றேன், உன்னையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறது தான் எங்க ரெண்டு பேரோட முதல் வேலை. சரியா? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா அவளை எக்ஸ்ட்ராவா வெறுப்பேத்தி விட்டுருவீங்களோன்னு பயமாவும் இருக்கு. என்ன இப்படி சொல்றா? டேய், உன் அப்பன்டா நானு. அதுதானே எனக்கு பிரச்சனையே. டேய், உனக்கு முன்னாடி நான் லவ் மேரேஜ் பண்ணுவேன், எனக்கு தெரியும். எவ்வாறு நான் சொல்றபடி நடந்தா மட்டும் போதும். பாப்போம். வீரா, வலிமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? உட்காருங்க. சொல்லுங்க வலிமா. தொந்தரவு பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க சொல்லுங்க, அந்த வேலையெல்லாம் அப்புறமா கூட பாத்துக்கலாம். சொல்லுங்க. வீரா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தா இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும்னு மனசுக்கு தோணுது. போலாமா? எதுக்கு வலிமா? எதுக்குன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதுக்குதான். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அங்க வரதுக்கு விருப்பம் இல்ல. ஏன் வீரா அப்படி சொல்ற? ஏன் வலிமா? குலத்தை காக்குறதுனால தானே அதுக்கு பேரு குலதெய்வம். என் அக்கா செத்து போனாலே நம்ம குடும்பமே முடங்கி போய் எங்கெங்கயோ கிடக்குதுமா. அந்த குலதெய்வத்தால எதுவும் சரி பண்ண முடியாதா என்ன? என்ன சொல்றது வீரா? இங்க பாரு, கடவுளால கூட மாத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது காலமும் நேரமும். குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள். நம்ம கெட்டு போகணும்னு அவங்க நினைப்பாங்களா?
நம்மள பாத்துக்கிறதுக்கும் நமக்கு வர கெட்டதை தடுக்கிறதுக்கும் ஓரளவுக்கு தான் அவங்களால பாதுகாக்க முடியும். அதுதான் அவங்க எல்லை. அதை தாண்டி வீரா, கண்மணி இறந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கனவு வந்ததுல, அந்த கனவுல வந்ததை நம்ம கேட்டோமா, உதாசீனப்படுத்திட்டோம்ல. கடவுளால அதுதான் முடியும் வீரா. நேர்ல வந்து நம்ம கிட்ட சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு செயல் மூலமாவோ தடங்கள் மூலமாவோ இல்ல யார் மூலமாவோ தான் நமக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நம்மள தடுக்கணும்னு இதை செய்யாத, இங்க போகாத அப்படின்னு சொல்லும். ஆனா அதையும் மீறி மனுஷன் நான் செய்யறதுதான் சரி, நான் செஞ்சே தீருவேன்னு அடம் பிடிச்சானா, அப்ப அதனோட பின் விளைவுகளை மனுஷன் தானே அனுபவிச்சாகணும். அதுக்கு எப்படி கடவுளை குறை சொல்ல முடியும்? ஏற்கனவே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் 7 வருஷம் ஆச்சு. அப்படி போகாம இருக்க கூடாதுமா. அதனாலதான் இந்த குடும்பம் இன்னமும் இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கோன்னு என் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த கடவுள் காலடியில இறக்கி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு தோணுது. போலாம் வீரா.